பாருங்க, நல்லா பாருங்க, பாருங்க. கோமாதா என் குலமாதாங்கிற படத்துல நடிச்சு சில்வர் ஜூப்ளி ஓடி சில்வர் சோப்புல 10 படி பால் கறக்கிற மாடு இது. இதோட பாட்டி ஹைதராபாத்ல பால் கறக்கிற போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குச்சு. இதோட அம்மா ஏண்டி சும்மா நிக்கிற, கூவி கூறண்டி. ஏங்க எனக்கு தூக்கமா வருது. தூக்கம் வருதா? அப்படியே தண்ணி இறக்கிற கயித்துல போட்டு மரத்துல இழுத்து எடுத்து வேண்டி. இந்த மாடு என்ன வேலை? இல்ல ஐயா, மாடு இது இல்லடா, அங்க நிக்குது. மாடு வாங்க வந்தியா இல்ல நீ மாடு திங்க வந்தியா? போடா அந்த பக்கம். கோமாதா, ஒரு 250 போட்டுக்கலாமா? 250 போடுறதுக்கு என்ன சாராய கிடையா? நீ குடுக்கற 250க்கு மாட்டு கழுத்துல இருக்கிற கயிறு தான் வரும். மடிய பார்த்து வேலை கேளுங்க. மடி மட்டும் என்ன வேலை? இப்படி வா. மடி மட்டும் சரியா வராது, மாட்டோட சேர்ந்து தான் வரும். மாடே வேணாம், போயா. நீயே வேணா போடா. அடுத்து 325. வால் வரைக்கும் வந்துட்டீங்க. அடுத்து பாதி மாடு வந்துட்டீங்க. அடுத்து 500. முக்கா மாடு வந்துட்டீங்க. 525. மாட்டு கொம்பு வரைக்கும் வந்துட்டீங்க. 600. 600. ஒரு தரம், 2 தரம் 1000. யாரோ வெள்ளக்கார தூரம் வந்திருக்காரு. மாட்டோட மரியாதை அவருக்கு தான் தெரிஞ்சிருக்கு. இவனுக்கு எல்லாம் கூர்னானுக்கு பாரு, 5க்கும் 10க்கும். போகிறா போகிறா போகிறா. இந்த மாட்டு பக்கம் வந்தீங்க, கைய காரெல்லாம் ஓடிச்சு போடுவான். ஐயா துரை, பணத்தை அங்கேயே எண்ணி வெளியே எடுத்துட்டு வாங்க சார். நான் தானே பரதேசி, நீயே வெள்ளக்கார, நீ கொள்ளக்காரனாச்சு. உன்னை சந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்ன, எதுக்குடா வந்த? என் வியாபாரத்தையே கெடுத்துட்டியாடா. இங்க நல்லா பாடுறா, இது மாடாடா. 3 எலும்புல ஒரு தோரை போட்டு போட்டி இருக்கிறேன். இதையும் ஒரு கேன போய் 600 ரூபாய்க்கு கேட்டான். குடுக்கிற நேரத்துல 1000ன்னு ஆசை காட்டி என் வியாபாரத்தையே கெடுத்துட்டியாடா. அவசரப்படாதீங்கண்ணே. என்னடா பெரிய 600? என் மூளைய வச்சு இதே மாட்டேன் 1000 வித்து கொடுக்கல, என் பேரை மாத்திக்கிறேன். இந்த மாட்டை நம்பித்தாண்டா நானே இருக்கிறேன். இந்த மாடு தாண்டா எனக்கு முதலீடு. இதை நம்பித்தாண்டா நான் இவளை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். பாத்தியா, இது வழங்குறதா? நீ பேச்ச மாத்தாத. இந்த மாட்டை நீ 1000 ரூபாய்க்கு வித்து தர. நீ முன்னாடி போங்கண்ணே, பின்னாடி அவுத்து வந்துடுறேன். அப்படியே பின்னால போய் வேற அவனுக்கு வித்து. ஐயா வாயா உட்காரு. எல்லையார் பார்க்க ஆரம்பிச்சாக்கும். இங்க வாரு. தாத்தா மாதிரியே பேரனுக்கு கேலியும் கிண்டலும் தான். உங்க அப்பன ஆத்தாலும் சந்தைக்கு போயிருக்காங்க இல்லையா? எதுக்கு? எதுக்கா? 16ஆம் சடங்குக்கு வசந்திக்கு சீலை எடுக்க. ஐயா, அவனை சீலை எடுக்க அனுப்பப்பட்ட பாடு. அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, வயலை பார்க்கணும், வரப்ப பார்க்கணும்னா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ போடான்னு அனுப்பிட்டேன். வெயில்ல வருவான்ல, அதுக்குதான் இளன் வெட்டி பட சொன்னேன். அதை விடு. எனக்கு ஒரு சந்தேகம். என்னய்யா? நீ தடங்கானி இல்ல? ஐயா, என்ன தலையில கள்ளத்துக்கு போற மாதிரி இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டான். நல்ல சந்தேகம் இல்ல. என்ன சடங்காகமா பேரம் பத்தி எடுத்தாங்க? அது இல்ல புத்தா, நீ சடங்காயி. அடங்கோ ஐயா மகனை திருப்பி திருப்பி அதே கேட்டு கிடக்காத. வேற ஏதாவது? நீ சடங்காயி வீட்டு விட்டு வெளியே வர எத்தனை நாள் ஆச்சுன்னு கேட்டேன். ஐயா, நல்லா கேட்ட கேள்வி. ஏன் புத்தா, சமஞ்சல இருந்தா கல்யாணம் வரைக்கும் வீட்டு விட்டு வெளியே வரக்கூடாதோ? ஆமா, நம்ம பரம்பரையில அதானே வழக்கம். வெளியில விட மாட்டோம்ல. நீ படிக்கல, வீட்டுக்குள்ளே இருந்த. படிச்சுக்குள்ள இருந்தா வெளியே வந்துதானே ஆகணும். கரிச்சட்டுகள் ஒரு பொட்டச்சுக்கு படிப்பதுக்கு விட்ட வேண்டியதான கழுதையே. இங்க பாரு, நீ அந்த காலம் படிக்கல, இது இந்த காலம். இன்னைக்கு படிச்சு ஆகணும். ஐயா, என்ன ஒரு மாதிரி நாத்தடிக்கி? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? என்னமோ நீ கேக்குற பார்த்தா நான் சீட்டு குடிக்க மாதிரில கேட்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ குடிச்சா கிடைச்சிட போற. அந்த காலத்துல என் ராசா சுருட்டை எடுத்து பத்த வச்சா ஒரே இழுப்புல உதட்ட சுற்றும் இல்ல. இப்ப யாரு அப்படி எல்லாம் குடிக்கிறாங்க? உங்க அப்பனுக்கும் பழக்கம் இல்ல, உனக்கும் பழக்கம் இல்ல. எப்பத்தா உனக்கு சீரட்டு குடிச்சா பிடிக்குமா? ராசா குடிச்சா எனக்கு பிடிக்கும். நீ சிகரெட்டு பிடிப்பியா? அடிய ராசா, இப்பதானே நீ ஆம்பளை மாதிரி இருக்க. எங்க பத்த வை. நல்லா தான் பத்த வைக்கிறா. இங்க இழு இழு இழு. எப்படி என்ன இருந்தாலும் ராசா மாதிரி வருமா? இதென்ன மினுக்கு மினுக்குன்னு? அது எப்படி? ஐயோ ஐயோ, நான் வைக்க போறேன். நான் என்ன பண்ணுவேன்? இந்த உரலையை போட்டு தரேன். என்னையா, சந்தைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டு வந்தாச்சு. சந்தையில ஒரு காப்பி வாங்கி குடிங்க குடிங்கன்னா வாயெல்லாம் மழு மழுன்னு ஆயி போச்சு. அந்த வெத்தலை கூடாதா? எந்த வெத்தலை? இடிக்கல. இது எதுக்கு? இளநீருக்கு குடி. இளநீருக்கு தெரியாதா? கூடாதா? ஆத்தா, உயிர் போனா இதை கொடுக்க மாட்டேன்ல. நீ ஒண்ணும் கொடுக்க மாட்டிய. லட்சுமி, இந்த சேலை ஆத்தாட்ட காமி. என்னங்க? என்னது சீலை மட்டும் குடுக்குற? சீராடுங்க. அந்த அன்னைக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு குடும்பம் ரொம்ப முத்தம் கொடுத்துட்டு இருக்கோம். இதுல சீராடு வேற கேக்குதான். சீராடு அதானே.
என்ன நோதானே? அது சரி, தாய்மாமா வந்து சீராடு செஞ்சு பழக்கம் உள்ளவங்களுக்கு தான் தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருமா? எனக்கு மட்டும் தாய்மாமாங்க இல்லையா? இல்ல அவங்க தான் சீராட கொண்டு வரலையா? உனக்கே சீராடு வந்திருக்கும் போது என் பேத்திக்கு சீராடு போகலைன்னா அப்புறம் தாய்மாமேன்னு நாட்டாமையா இருந்து என்ன புண்ணிய? இப்ப என்ன மறுபடியும் சந்தைக்கு போய் ஆடு வாங்கிட்டு வர சொல்றியா? சீராடு போகணும் ஐயா. இந்த ஆட்டையே கொடுத்துடலாமே. அறிவு கேட்டவன, உயிருக்கு உயிரா வளர்த்துக்கிட்டு இருக்க, இதை போய் கொடுக்கன்னு சொல்லியா? ஏன் உயிருக்கு உயிரை கொடுக்கங்க, அதுல என்ன தப்பு? சரி, அப்ப போய் கொடுத்துட்டு வா. அது போயிருவோம் இல்ல லட்சுமி, காலையில போயிருவோம் மத்தா. என் மருமக மாதிரி வருமா, அவளுக்கும் கொடுறா இளநீ. டேய், நீ என்ன மாடு முடிச்சிட்டு வரியா இல்ல ஒட்டகம் முடிச்சிட்டு வரியா? மாடு தானே, ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கு அண்ணே. நீங்க அடிக்காம திட்டாம இருந்தா என் மூளை நல்லா பிரகாசிக்கும். ஆமா, இவர் பெரிய ஐயப்ப ஜோதி, 5 மைலுக்கு அப்பால அப்படியே பிரகாசிக்கும். போடா பெட்ரோல் லைட். இப்பதானே ஞாபகம் வருது, பெட்ரோல் லைட்னா மேட்டில் இருக்குமே, நமக்கு நான் உடஞ்சு போமே. ஏய், ஏற்கனவே ஒண்ணு உடைச்சது பத்தாதா? இங்க பாருடா, உனக்கு எனக்கும் பெட்ரோல் லைட்டுக்கும் ஆகவே ஆகாது. இங்க பாருடா, பேசிட்டு இருக்கும் போதே இந்த தூக்கு மூஞ்சி மரம் தூக்கிடுச்சு. இவளை கட்டிட்டு நான் எப்படா வாழ்க்கை நடத்துறது? டேய் கண்ணா, இந்த மாட்டை நம்பித்தாண்டா நான் இருக்கிறேன். இந்த மாடுதான் நான் தான் மாடு. அண்ணே, நீ மனுஷன் தெரியுமாடா, எனக்கு ரொம்ப அறிவாளித்தனமா பேசாத. அதுலதான் என் மொத்த பணத்தையும் போட்டிருக்கிறேன். இந்த மாட்டை வச்சுதான் நான் 1 by 1 டெவலப் ஆகி பெரிய ஆள் ஆகணும். மாட்டை பத்திரமா பாத்துக்க. நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறேன். நான் திங்க் பண்றேன். போய் படுத்துமா, படுத்துக்க ராஜா, படுத்துக்க, படுத்துக்கடா. மனுஷங்கிட்ட நம்ம அறிவை பூரா எடுத்து வெளியே விட வேண்டியதான். இந்த பையன் திங்க் பண்றேன் திங்க் பண்றானா இல்ல தூங்கிட்டானா? A for C, C for wood. என்னடா பண்ற? திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதை பத்தி? இப்ப நம்ம எதுக்காக படுத்திருக்கோம்? வெயில் கொடுமை தாங்காம தானே படுத்திருக்கோம். ஆமா. இந்த சூரியனோட படைப்பு பாத்தீங்களா, பகல் பூரா வெயில அடிக்குது, சாயங்காலம் ஆனதும் ஒரு மலைக்கு பின்னாடி போயிட்டு சந்திரனா வெளியே வந்து குளிருது. அதோட மகிமைய பாத்தீங்களா? என்ன பிரமாதமா நீ திங்க் பண்ணிட்ட. டேய் டேய், என்ன நீ நல்லா திங்க் பண்றா. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். கேடுங்க. பய புத்திசாலித்தனமா தான் திங்க் பண்றான். இவனை நம்ம யூஸ் பண்ணாம விட்டுட்டோமே. இப்ப என்ன திங்க் பண்ணிருக்கான்னு கேப்போம். டேய், இப்ப என்ன திங்க் பண்ண? அண்ணே, நம்ம நாட்டுல 3 பேரா போனா எந்த காரையும் உருப்படாதான் பாங்க. ஆமா. சந்திர மண்டலத்துல போய் 3 பேர் மண் எடுத்து வந்திருக்காங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? எவ்வளவு அறிவா திங்க் பண்றாயா. இது கூட தெரியாம உன்னை நான் எத்தனை தடவை பெரட்டி உதச்சிருக்கேன். கையால கூட அப்பி இருக்கேன். டேய், என்ன மன்னிச்சிடுறா. சரி, விடுங்க விடுங்க. என்ன மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்றா. சரி, மன்னிச்சு போங்க. இன்னும் நல்லா திங்க் பண்ணு. நம்ம வியாபாரத்தை பெருசாக்குவோம். நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். இந்த பையன் என்னமா திங்க் பண்றாயா. எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கான். இவெல்லாம் ஒரு பெரிய விஞ்ஞானிய பிறக்க வேண்டியவன். இப்ப என்ன திங்க் பண்ணிருக்கான்னு கேட்டுட்டு வியாபாரத்துல நம்ம கூட இவனை பார்ட்னரா சேர்த்துக்க வேண்டியதுதான். இப்ப என்னடா திங்க் பண்ண? சொல்றா. அண்ணே, நீங்க 2 பேரும் படுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமா இல்லையா? ஆமா. நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா. சரி, விட்டுருங்க. டே, அப்படி ஏதாவது முக்கியமான விஷயத்தை திங்க் பண்ணியிருந்தா அதை உடனே என்கிட்ட சொல்றா. அதை வச்சு வியாபாரத்தை நம்ம பெருசாக்கிக்கலாம்டா. சொல்றா. இல்ல, நான் குத்துக்கல்லு மாதிரி இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே உங்க மாட்டை ஒருத்தன் அவுத்துட்டு போனான்னா அவன் எவ்வளவு பெரிய கில்லாடி பண்ணி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னது, மாட்டை ஒருத்தன் அவுத்துட்டு போயிட்டானா? அத பத்தி நீ திங்க் பண்றியா? என் மாடு போன பத்தி கூட நான் கவலைப்படலடா. உன்னை ஒரு பெரிய அறிவாளின்னு என் வாயிலே சொல்ல வச்சுட்டியாடா. நீ ஒரு பெரிய திங்கிங் மேன் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுட்டியாடா. அனாவசியம் அடிக்காதீங்க. உங்களுக்கு மாடு தானே வேணும், ராத்திரிக்கு வாங்க, எங்க பெரியப்பட்ட சொல்லி வாங்கி தரேன். ஏன் உங்க பெரிய பையனை மாடு பிடிக்கணும்னா? முப்பொன்னி விதை பாட்டுல 3 கோட்டைக்கு 6 கோட்டையை விளையாட்டா ஆத்தா வெள்ளத்தாய் பூமி மேல கால் வச்சாலே போதுமே. மாடுசாமி என்ன வீட்டுல வளக்காப்பு கூட்டு விட்டாங்க. வாரேன். சரிதா. ஏ மோக்கமக்கா,
என்ன நாட்டை எடுத்து இடுப்புல கட்டிட்டு இருக்க? ஏன் அங்கதான் நல்லா வளருமாக்கும். ஏட்டி எக்கறத பத்தியா? ரெட்டனது கிடைச்சிருக்காத்தா. யாராச்சும் கொழுந்து மச்சா வந்தா கால்ல வச்சு துட்டப்படுங்களாம் பாக்க. நீ வேற உன் குழந்தை வருது, கால்ல வச்சு துட்ட புடிங்கிறேன். என்ன மைனி மேனி ரூபாய் கையில வச்சுட்டு போங்க. மைனி ஆத்துக்கு போய்கிட்டு இருக்கேன், ரூபா வேணா எப்படி? அதெல்லாம் இப்ப இல்ல. அது சரி, வெறுங்கையோட வர்றவங்கள நம்பி நாங்க வாக்கப்பட்டு வந்தா விளங்குமா? ஐயா, அந்த வசந்தி பிள்ளையும் இந்த எடுபட்டோட சேர்ந்துகிட்டு இப்படி பண்ணுதுங்க. இந்த 2 ரூபாய அவகிட்ட கொடுத்துருப்போம். சாயங்காலம் வாங்கிக்கா. இந்தாங்க மைனி, போதுமா? என் குடம். ஐயோ, என் குடம் வேணும். குடம் வேணும்னு சொல்லு. தண்ணி எடுக்க நேரமாச்சு, எனக்கு குடம் வேணும். குசும்புத்தான் நல்லா பண்ண தெரியுதுல்ல, அப்ப நேரம் செய்யும். வா, எனக்கு கொடுத்து கொடுக்கணும். வா வா வா. என் குடம். வா, கொடுத்து கொடுக்கணும். எப்படின்னு வந்து பாரு. என்னையா? அந்த 2 ரூபாய்க்கு இந்த குடத்தை அடை வச்சுக்கோ. யாரு 2 ரூபாய் திருப்பி கொடுக்காங்களோ அவங்க குடத்தை கொடுத்துரு. அது என் கூட தாங்க. 2 ரூபாய் கொடுத்தா குடத்தை தரேன். அக்கா, இங்க கொஞ்சம் வாக்கா. அந்த 2 ரூபாய் தான் குறவு தாரேன். என் குடத்தை கொடுங்க. இந்தாங்க உங்க 2 ரூபாய். பொம்பளை கிட்ட குடத்தை புடுங்கிறது ஆம்பளை தனம் கிடையாது. நாளைக்கு நாங்க நட்ட போற கம்ப புடுங்கி ஆம்பளை தனத்தை காட்டட்டும். பாரு, நாளைக்கு பாப்போம். பயலுகளோட சேர்ந்து ஏண்டா விளையாட்டுக்கிட்டா இருக்க? நீ தானே விளையாண்ட. நேற்று கவுளி கொம்பை நட்டி வச்சு சித்தப்பாவை நெஞ்சு வலியில படுக்க வச்சல. நெஞ்சு வலியில படுத்துட்டாரா? சித்தப்பா பாவண்டா. பாடா போய் சித்தப்பாவை பார்த்துட்டு வரலாம். எனக்கே பள்ளிக்கூடம் போகணுங்கிற எண்ணம் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு தான் வரும். என்ன செய்ய, அந்த நினைப்பு இப்போ வந்துருச்சு. அதையும் நீ கெடுக்க பாக்கிய. நான் வரல, நீயே போ. பாரு தாயே, அவன் வீட்டு சீராடு வேணா நம்ம வீட்டுக்கு வரலாம். ஆனா நம்ம வீட்டு ஒரு கோழி குஞ்சு கூட அவன் வாசப்படி மிதிச்சுன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான். தலைவாசல மிதிக்கத்தானே கூடாது. தாண்டி போயிட்டா கம்ப நட்டு வைப்பாளுகளா? கவட்ட கம்பல்ல நட்டு வச்சிருக்காளுங்க. எவன்னு தெரியலையே. அந்த சிரிக்கி மட்டும் என் கையில கிடைச்சா மண்டமயிர் ஒண்ணு இல்லாம ஆஞ்சு விட மாட்டேன். ஆஞ்சு ராசாவுக்கு மேலெல்லாம் செவந்தில்லா போயிருச்சு. விளையாட்டு விளையாண்டுருக்காளுங்க.
ஊர்ல எல்லாரும் என்ன இப்ப சரியான ஆம்பளைன்னு ஒத்துக்கிடுவாங்கல்ல? நாங்க தான் ஆம்பளைன்னு ஒத்துக்கிட்டோம்ல, பிறகு ஏன் பொம்பளை மாதிரி படுத்திருக்கணும்? வசந்தி, வசந்தி, உன்னாலதான் நெஞ்சு வலி வந்துச்சு. வந்தவ ஆறுதல 2 வார்த்தை பேசிட்டு போக கூடாதா? மலை மேல மாணிக்க கல்லு வரும்போது வந்து நில்லு, அலமேல தாமரை பூ அருகால தங்கினி தேரு. என்ன சொல்லிட்டு போறா? மலை மேல மாணிக்க கல்லா? மலை மேல மாணிக்க கல்லு வரும்போது நீ வந்து நில்லு, அலமேல தாமரப்பூவு அருகால பங்குனி தேரு. எப்பத்தா உனக்கு எப்படி இது தெரியும்? இந்த பழமொழியை சொல்லித்தானே என் ராசாவே வரவழைச்சேன். அப்ப நம்ம பரம்பரை பழமொழி. ஆமா. எப்பத்தா எப்பத்தா இதுக்கு அர்த்தம் என்ன சொல்ல? எப்பத்தா அர்த்தம் தெரியலையா? அட போய்யா, சாயங்காலத்துல சிகப்பா சூரியன் மலை மேல நிக்குது இல்ல, அதான் மலை மேல மாணிக்க கல்லு. அது வரும்போது நீ அங்க போய் நிக்கணும். அப்ப அலமேல தாமரை பொண்ணு அத மட்டும் சொல்ல மாட்டேன்ல, என் ராசா தன்னால கண்டுபிடிச்சுல வந்தாங்க. அது மாதிரி நீ கண்டுபிடிச்சு போ. ஏட்டி என்ன டீ தலகால் புரியாம ஓடியார? தண்ணி எடுக்க போறேங்க. ஏட்டி வசந்தி, தண்ணி எடுக்க போனாலும் என்ன நிற கூட எடுத்துக்கிட்டா? அம்மா குண்டி தலை விடு. இல்லக்கா, தங்கராசுக்கு தான் காய்ச்சல் எடுத்துட்டு போறேன். அடியாத்தி, காலையிலே குளிப்பாட்டிட்டேன் புள்ளைய, இவன் மறுபடியும் குளிப்பாட்டா? இந்த புள்ளைக்கு இன்னைக்கு என்னமாச்சு? இங்க பாரு அத்தை, இந்த புள்ள பேவண்டுக்கு வந்து போச்சா? மலை மேல மாணிக்க கல்லு. நீ ஏண்டா சித்தி தானே குளிப்பாட்டினா, இதுக்கு ஏண்டா அழுதுட்டு இருக்க? ஆட்டுக்குட்டி எடுத்துக்கிட்டு எங்க போனாலும் மலை மேல மாணிக்க கல்லாம். மலை மேல மாணிக்க கல்ல, அது என்னடி அத்தை? வாங்க, தைரியம் வாங்க. பாத்தீங்களா எத்தனை மாடுகன்னு? ஆமாண்டா. ஏண்டா உங்க பெரியப்பா மாடு குடுக்கறதெல்லாம் சரி, அது என்ன பகல்ல குடுக்காம ராத்திரில வந்து புடிச்சிட்டு போக சொல்றாரு? அண்ணே, என்ன இருந்தாலும் மனுஷனுக்கு ஒரு கௌரவ பிரச்சனை இருக்கு. என்ன பகல்ல கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, ஏதோ கஷ்டத்துல இருக்காரு போல் இருக்கு அப்படின்னு ஜனங்க பேசுவாங்கல்ல, அதனாலதான் ராத்திரில வந்து அவுத்துட்டு போடான்னாரு. ஓ அடடடடா, உன் சொந்தக்காரங்கள்ல இவ்வளவு பெரிய கௌரவமானவங்க கூட இருக்காங்களா? இதுக்கு மேலே இருக்காங்க. அப்புறம் நீ அரை டிரஸ் சுத்துற? வேட்டி நிக்க மாட்டேங்குதுனே. வேட்டி என்ன மரமாடா நிக்கிறதுக்கு? யார் அவன் அழுகுன மண்டையில? சரி, எது வேணாலும் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிறதுக்கு என்ன ஈய பாத்திரமாடா? அதுல என்ன கிப்டா குடுக்கறது என்ன? ஓ, இதெல்லாம் உனக்கு கிப்டா குடுக்கறதா? ஆமா. என்ன இருந்தாலும் இது உங்க பெரியப்பா மாடு, இத நான் அவுக்கிறது சரியில்லை. ஓ கையாலே அவுத்து நீங்க போய் அவருங்கண்ணே. நீ அவர்றானே, நீங்க போய் அவருங்கண்ணே. யாரா நீ சத்தம் கேட்க? உங்க தம்பி பையன் அறிவழகன் வந்திருக்காங்க. யார முடிய அந்த அறிவழகா? ஏய், யாரா அறிவழகங்கிறது வந்ததே இல்லையா? தெரியும்னே, சும்மா விளையாடுறாரு. யாரா அறிவழகனுங்க? அவர் ஃப்ரெண்டு நானுங்க, ஃப்ரெண்டுங்க. நாங்க 2 பேருங்க மாடவுக்கு வந்திருக்கிறோம். அட முள்ள மாதிரி பேசுங்களா? திருவாரூர் வந்திருக்கீங்க. அவங்க போறேன்னு எனக்கு சொல்ல வேண்டியடா. இது மாட்டனது இல்ல. ஐயோ, கொஞ்சம் பின்னால் தூக்கு. தூக்குடா. அப்ப நான் எங்க போய் ஒளிஞ்சுக்கிறது? நீ பின்னால போய் ஒளிஞ்சுக்க. எங்க? இந்த பக்கம் தானே வந்தானுங்க, எங்க போயிருக்கானுங்க? எனக்கு தெரியாதுங்க. யாராவது எரிஞ்சிருவேன். எந்த ஊர்ல? நான் கருத்து கொள்ளுங்க. கருத்து கொடுக்கறது யாருல? மாடு விக்கிற தரகருக்கு மாடசாமிட்ட வேலை செய்யறாங்க. அட பாவி, அந்த நல்ல ஒரு வேலை ஏன்டா கெடுக்க? யாரு? வாங்க, அங்கேயே போவோம். எங்கே போறீங்க? ஊருக்கு போறாட்டா? அங்கே இல்லையா? ஊர்ல இல்லையா? தென்னை மரத்துல இருக்காரு. அட பாவிங்களா, உன்னை யோசிச்சே நினைச்சேன். மாடு திருட வந்திருக்க. நான் திருட வரலைங்க சார். திருட இல்லன்னா பின்ன ஏன்டா தென்னை மரத்துல உட்காந்துருக்க? இது ரோடு மாதிரி இருந்துச்சு சார், அதான் ஏறிக்குங்க. அப்ப நீ திருடனாடா? இல்லைங்க சார். பின்ன ஏன்டா ராத்திரில வந்திருக்க? அதே பகல்ல வந்து அவங்க பெரியப்பா மாடு தரமாட்டேன்னு சொன்னாங்க சார், அதனால ராத்திரில வந்து அவுத்துட்டு போலாம்னு வந்தோங்க சார். இவனும் கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, காலையில அவங்க பஞ்சாயத்துல வச்சுக்கிடுவோம். இப்ப சொன்னீங்களே, இது வாசமான பேச்சு. புள்ளைய கதவை சாத்திட்டு படுக்க சொன்னா கேக்குறதே இல்ல. ஏமா கதவை திறந்து வச்சிருக்க? தூங்கிட்டாலும் என்னமோ. நான் உங்க வீட்டு பொண்ணுக்கு காவலுக்கு வந்தேன். ஆனா நான் பெத்த பொண்ணு எவ்வளோ கெடுத்துட்டு இந்த வீட்டுக்குள்ள ஓடுற ஆத்தா. ஐயா
ஐயா ஐயா தூங்குறாரு போல இருக்கு. யாரோ ஐயா கதை தரங்க ஐயா கதை தரங்க ஐயா கதை தரங்க. ஐயோ சோழமுத்து தேவனுக்கு தம்பியா பிறந்துட்டு எதுக்குல இந்த புத்தி படிச்ச? பொண்ணு வேணும் ஒரு வார்த்தை கேட்டிருந்தா ராதிவார பொண்ணை கொண்டு கட்டி வச்சிருப்பேன். நம்ம குடும்பத்துக்கு நாயா பாடுபட்டு முடிய அவ குடும்பத்துல கை வச்சாரு அக்கா. ஐயா நான் என்னையா பண்ணுவேன்? உங்க தம்பியே இப்படி ஒரு காரியம் செஞ்சா நான் எங்கேன்னு போய் சொல்லுவேன் ஐயா? முனியா, தம்பியா இருந்தாலும் தகப்பனா இருந்தாலும் ஏன் புருஷன் விட்டு கொடுக்க மாட்டாரு. கோடீஸ்வரனா இருந்தாலும் கூலிக்காரனா இருந்தாலும் எங்க விட்டு நாயம் தான். தப்பு செய்யறது கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா குளிர் விட்டு போயிடும். ஏன் இப்படி செஞ்ச? ஐயா நீங்க நாளைக்கு பஞ்சாயத்தை கூட்டுங்க, மறுபடியே போவோம். ஐயா நேற்று ராத்திரி கூட்டத்துல இதெல்லாம் விளக்கிட்டு இருக்க வேணான்னு பாக்க தப்பு நடந்து போச்சு. பிச்சமுத்து நீ என்ன சொல்லுத? தெரியாம பண்ணிட்டேன். நீங்க சொல்றது கட்டுப்படுத்த. ஊர் கட்டுப்பாடு எதுவும் பார்க்க முடியாது. ஐயரே அம்மன் தாலி எடுத்து கொடுங்க. பிச்சமுத்து இந்தடா இந்த தாலி அவ கழுத்துல கட்டு. இத பாரு, ஒழுங்கா சொன்ன பேச்சு கேட்டு இதை தீண்டு. திருட்டு கழுத இரு ஒண்ணு. அங்கேயா இருக்கே, இத வாரேன். என்னடா இது நம்ம வீட்டு சீராடு இங்க அலையுது. ஓஹோ அம்மா வராங்களா? வாங்க. சத்தம் கேக்கு, திருட்டு கழுத என்ன ஏமாத்துத? இந்த வாரேன். என்னடா அது மாயமா இருக்கு? உங்க வீட்டு வயல்ல தெரிஞ்சுதானே நீங்க எடுத்துட்டு வந்திருக்க. இந்த வாரம் இரு. எல்லாம் உன் வேலைதானா? நீ வளர்த்த ஆடுதான் களவாணின்னு நினைச்சேன். நீயே பெரிய திருடனா இருப்ப போல இருக்க. ஏது பஞ்சாயத்துல ஒண்டி நிறுத்திரியோ? ஆமா, பஞ்சாயத்துல நிக்க வச்சதுக்கு தான் சின்ன மச்சான ஆலமரத்துல நிக்க வச்சு உங்க அப்பா கல்யாணம் முடிச்சு வச்சாரு. நம்ம கல்யாணமாக நல்லபடியா நடக்கும்னு நினைச்சேன். குடும்ப பக்கம் தான் பெருசா வளர்ந்துகிட்டே இருக்கு. அப்பத்தாவும் அங்க அப்பா சத்தம் போட்டுட்டா இருக்கா. நீங்க ஒண்ணு பெரிய மாதிரி பேசாதீங்க. ஐயா, உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுனாலதான் நம்ம குடும்ப பகை தீர்வெல்லாம் நினைச்சிட்டு இருக்கேன். இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி சேரது பார்த்தா பகை பெருசு இல்லையா ஆயிரும். கட்டிக்கிற முறைதான், ஆனா காணாம பாக்குறது முறை இல்லையே. பாத்துங்க வசந்தே, சீக்கிரமா வீட்டுக்கு வந்து சார். ஏன் உம்மன் இருக்க? அக்கா நம்ம நல்லதுக்கு தானே சொன்னா. அடுப்புல வச்சிருக்கிற பாலையும் வயசுக்கு வந்த பொண்ணையும் கவனிக்கலைனா வீணா போயிரும். புரியுதா? பேச மாட்ட? சரியா? சிரிக்க போறியா இல்லையா? இப்ப சிரிக்க மாட்டியா? ஐயோ
ஐயா இந்தாங்க. மணிலேயே கண்டியதாயி கதை வேறு திறந்துருக்கு. எப்பவும் பொழுதோட வருவீங்க, இன்னைக்கு மணி 11 வயக்காட்டுக்கு போயிருந்தேன், கொஞ்ச நேரம் ஆகி போச்சு. தூக்கு கலக்குமா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்லலான்ட்டு வந்தேன். சரி தங்கராஜே ஐயா. அப்படியே ஐயா ஐயா இந்த ஒண்ணு போயிட்டு வந்துருக்கலாம். ஐயா ஐயா இல்ல தங்க கண்ணு முடிச்சுக்கா. தூங்கும் போது ஒண்ணுக்கு போகாம பார்த்தா பாதி ராத்திரில பாதி நேரம் போய் வச்சுல. ஒண்ணுக்கு போய்க்கா. ஐயா இல்ல ஒண்ணுக்கு போய்க்கியா. வரல என்ன சொல்லுவா, அப்புறம் பாதி ராத்திரில பாதி நேரம் போய் வச்சுப்பேன். வரியா வந்துச்சு வருது பாரு. உள்ள சட்டை கட்டியெல்லாம் வேணா பண்ணி போட்டியா. தங்கராஜ் சாப்பிட்டானா? சாப்பிட்டா. ஏதோ நல்ல செய்தி சொல்லணும்னு சொன்னீங்க. வசந்தி வயசுக்கு வந்து 2-3 மாசம் இருக்காரு. ஆமா ஆமா. நடத்த வேண்டிய நல்ல வரைத்த இதுக்கு நடத்திடணும். ஆமாங்க, நானும் அதான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பந்தல் என்ன புதுசாவா போட வேண்டியிருக்கு, ஏற்கனவே போட்டா தானே. அவரை கொடி வேற ஆளாயிடுச்சு, எடுத்து படுற விட வேண்டியது தானே பாக்கி. நீ என்ன சொல்லுவேன்னு? நான் வேற என்ன சொல்ல போறேன், அப்படியே மாமன் கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். மாமன் கிட்ட பேசிட வேண்டியதுதான். பருவமா விடிக்கால் 4 மணிக்கு கோயில்படி சந்தைக்கு போய் வேட்டி சிலையில எடுத்தாரேன். சீக்கிரம் வழி போடு. அப்படியே ராமர் கோயிலுக்கு போய் நேத்தி கடனுக்கு நெய்வேலிக்கு ஏத்துட்டு வந்துருதேன். அப்படியே முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துரு. சரி. அப்பனே முருகன். வயிற்று பொழப்புக்கு ஒரு வழி தெரிய மாட்டேங்குது. கூடவே ஒரு வேலைக்கு இவ்வளவு கொட்டிட்டு நிக்குது காட்டு எருமை. ஏதாவது ஒரு வழி சொல்லுதா? அண்ணே அங்க பாருங்கண்ணே, ஆட்டு கூட்டம். அது ஒரு பெரிய அதிசயம் உனக்கு. அந்த ஆட்டுல ஒண்ணு விலைக்கு வாங்கி அந்த கூறு போட்டு வியாபாரம் பண்ணிடுவோம். எது? ஆட்டை விலைக்கு வாங்குறது? எந்த பொருளையுமே காசு கொடுத்து வாங்குறது எங்க பரம்பரையிலேயே கிடையாது. பின்ன அவங்களுக்கு தெரியாம எடுத்துக்குவோம். ஏன பட்ட பகல்ல ஆட்டுக்காரன் கூட வர எப்படி எடுத்துடுவீங்க? ஆட பாவி, ஆட்டு வயித்து கொடுக்கிற குட்டியவே ஆட்டுக்கு தெரியாம நான் வெளியே எடுத்திருக்கேன். அப்படின்னா என் டேலண்ட பத்தி நீ என்ன நினைக்கிற? இப்ப அவனுக்கு முன்னாலேயே அவன் ஆட்டை நான் திருடி காட்டினேன், அதானே? இப்ப பாரு என் டேலண்ட. என்னமோ ஆட்டுக்காரனுக்கு முன்னாடி ஆட்டை திருடுவன்னு ஜம்பமா பேசுனீங்க. ஆட்டுக்காரன் ஆட்டை ஓட்டிட்டு போயிட்டான். எங்க ஆடு? டேய், முகத்தை பார்த்து முடிவு பண்ணாதடா, கீழே பாருடா. உருவிக்கடா. அடே கப்பா அண்ணே, முக மூடி கொள்ளக்காரனை கேள்விப்பட்டிருக்கேன், வெட்டி மூடி கொள்ளக்காரனை இப்பதான் பாக்குறேன். டேய் கண்ணா, வேஸ்ட் எல்லாம் எனக்கு வேஸ்டா. ஒரு ட்ரவுசர்ல எருமையே கடத்திட்டு வந்துருவேன். பாதி கலர் வச்சு தைக்கணும்னா கோயில் பிள்ளை கொடுக்கணும் தெரியாது. என்னமோ பட்ட பகல்ல ஆட்டை பிடிச்சது பெருசா பேசுறீங்களே. அவன் மனுஷனையே கூடைக்குள்ள போட்டு கவுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப யாரா அவன்? நம்ம சொல்லல இல்ல, அவன் குழந்தையாவே தாலி கட்டின பொண்டாட்டி சொல்றானா? அப்படியே சொல்றான். அந்த பூனை குத்துற மூஞ்சி வச்சிட்டு அவன் அந்த வேலையெல்லாம் செய்யறானா? ஆமாமா. டேய், அவனை நான் பெரட்டி பெரட்டி உடைச்சு போடுவேன். ஆனா இப்ப என்னால முடியாது. கால்ல ஒரு சின்ன புண்ணு வந்துருச்சுடா. ஓஹோ. டேய் பாத்தியா, நாட்டாம பையன் வர்றான். ஆட்டை தூக்கி கழுத்து போடு. தம்பி, இந்த ஆட்டை நாங்க சந்தையில பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்தோம். பின்ன என்ன கவட்டுக்குள்ள வச்சு பிடிச்சு வரா? ஏண்டா அவர் கேட்டாரா? ஏன் சம்பந்தம் இல்லாம தலையிடுற? பிச்சு போடும் படுவான். எங்க போறப்பாட்டீங்க? ஐயாவும் அம்மாவும் வசந்தி பொண்ணு கேட்டு போயிருக்காங்க. அதான் சந்தையில போய் பேண்ட் செட் எடுத்து வரலான்னு போறேன். பேண்ட் செட்டை வாங்கி அந்த பூனை குத்துற மூஞ்சி சுடலை இருக்கானே அவனுக்கு கொடு. என்ன சொல்லுதீங்க? ஆட என்னப்பா நீ வேற, வசந்தி அவன் பொண்டாட்டின்னு ஊர் பூரா சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. நீ என்னமா அறுவாள் எடுத்து சீவு சீவாம
கேளுடா கேளுடா. ஐயோ அவன் எதை நினைச்சுக்கிட்டு அப்படி சொல்லுதான் நீ இப்பெல்லாம் புரியுது. தோசம் கழிச்சத போய் நெசமுன்னுட்டானே நெசமுன்னுட்டானே. காயா காய்க்க வேண்டிய மரம் பூவாவே போயிடக்கூடாதுன்னு அன்னைக்கு என் ராசா நல்ல மனசோட செஞ்சு வச்ச காரியம் இன்னைக்கு இந்த அளவுக்கு போகும்னு தெரியாது ஐயா, தெரியாது. வீடு கட்டுறதா இருந்தாலும் நாத்து நடுறதா இருந்தாலும் வெள்ளத்தாய் பக்கத்திலேயே இருக்குதுங்கிற அளவுக்கு ராசியான பொண்ணா வளர்ந்தாய்யா. அப்பேற்பட்ட மகராசிக்கு கல்யாண வயசு வந்ததுக்கு அப்புறம் தாலி தோசம் இருக்குன்னு வந்த மாப்பிள்ளையெல்லாம் தட்டி தட்டி போய்கிட்டே இருந்துச்சு. மணி 9:45 ஆகுது, இன்னும் அந்த பயல காணோம். எங்க போயிருப்பா இவன்? டேய், இது எங்க இருந்து தூக்கிட்டு வர்ற? எதே தூக்கிட்டு வரேன்னா என்ன அவ்வளவு காலம் நடிச்சிட்டீங்களா? வாடகை எடுத்து வரங்க. அது எப்படியா எடுத்துட்டு போ. எங்க பணம்? இப்ப மணி என்ன? 9:45. 10:05 வாங்கிக்கங்க. இவர் பெரிய வெள்ளக்கார வீட்டு போல சொன்னா கேட்டா. வெள்ளக்காரன் பேரனோ இல்லையோ 10:05 வாங்கிக்கங்க. அதை நான் பாக்கத்தாண்டா போறேன். சரி சரி அழுத்துங்க. வரும்போது நான் அழுத்துறேன். நான் எதுக்கு அழுத்துன? நீ அழுத்து. வரும்போது நீங்க அழுத்த முடியாது. அதெல்லாம் நான் அழுத்துவேன், நீ அழுத்துற. உட்காந்துட்டீங்களா? உட்காந்துட்டேன். வாங்க தர்மாஸ்பத்திரி நம்ம ஆஸ்பத்திரி. என்னடா இங்க கூட்டிட்டு வர்ற? அண்ணா வியாபாரத்துல உங்களுக்கு அடிக்கடி கோவம் வருது. நான் டாக்டர்கிட்ட கிசி பண்ணேன். ஒரு ஊசி போட்டா சரியா போகும்னாரு. பணம் கேட்டா ஊசி போடு பாசி போடு தோசி பையல. நீங்க போட்டுக்கங்க, பணம் தன்னால வரும். அப்படியா? போங்க போங்க உட்காருங்க. நம்ம ஆஸ்பத்திரி தான். உட்காருங்க. நரசம்மா நான் சொல்லல, அது இவர்தான். ஓஹோ அப்படியா? அண்ணா உங்களுக்கு கோவம் வர மாதிரி கேள்வி கேட்பாங்க. நீங்க எதுவும் சொல்ல வேணாம், எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிறேன். புரியுதா? உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? ஒரு 4 குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். சரி. மனப்பூர்வ சம்மதம் தானே? எனக்கு மனப்பூர்வமா சம்மதம்னு எழுதுங்க. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இருங்க. அவர் கையெழுத்து போட தெரியாது, என்கிட்ட கொடுங்க, நான் போடுறேன். உள்ள போய் படுங்க, டாக்டர் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. நான் எத்தனை பேருக்கு தண்ணி காட்டியிருக்கேன், எனக்கு இவன் தண்ணி காட்டுறானா? பேருக்கிட்டான். நரசு நரசு கூப்பிட்டீங்களா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நீங்க விரல கடிக்கும் போதே தெரியும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு. எனக்கு கூட கல்யாணம் ஆகல. என்ன மரசம் நீங்க வந்து உட்காந்துருக்கீங்க? வாங்க டாக்டர். நான் எங்க வந்தேன்? ஒரு பண்ணி ஒண்ணு 7-8 பெத்து போட்டு உட்கார்ந்து இருக்குது, அதை கூட்டி வந்தேன். 93 பேரை கொண்டு வந்தீங்க, 7 பேரை கூட்டு வந்தா கோல்டு மெடல் வாங்கிருவீங்கன்னு பார்த்தேன். கூட்டி வர்றேங்க, நிறைய அலையுது, நான் கூட்டி வர்றேன். இந்த வர்றேன். உங்களை டாக்டர் உள்ள கூப்பிடுறாரு. ஆயிருச்சா? அதுக்குதான் வாங்க. நீ போக வந்துடுறேன். நரசு நம்ம போயிட்டு வந்து நம்ம பேம எலியை பத்தி பேசிடுவோம். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களுக்கு தூக்கம் வருமா? நான் ராத்திரி கூட தூங்க மாட்டேன். எனக்கு கல்யாணம் ஆகலன்னு சொன்னேன். ஐயோ என்ன இது? அடுத்தவரை ஒரு நாளும் கெடுக்க வேண்டாம். ஐயோ சார், நீங்க கொடுக்க வேண்டிய பணத்தை நான் எடுத்துக்கிட்டேன். மிச்சத்துக்கு 4 கிலோ அரிசி வேட்டி சட்டை இதுல வச்சிருக்கேன். இத வச்சு நீங்க பொழைச்சுக்கங்க சார். ஐயோ எனக்கு கல்யாணமே ஆகலையே, எனக்கு குழந்தை குட்டி எப்படி பிறக்கு? ஆனா எனக்கே இன்னும் பிறக்கல. இனிமே ஆகி அது பிறந்து இந்த நாட்டுல வளர்ந்து உடனே தள்ளாதீங்க, தையல் பிரிக்கிறோம். பிரிட்டு மேடம். அந்த தையல் எதுக்குடா? ஏண்டா நானே பட்ட பகல்ல நூற்றல் அடிக்கிறவன், என்கிட்டயே நீ நூற்றல் அடிக்க பாக்குறியா? எப்படி? நாங்க வரும்போது சைக்கிள் மிதிக்க முடியாதா? இப்ப நீங்க மிதிப்பீங்களா?